இந்த ஏற்காடுலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஏற்காடு நார்மலாக போகிற ஒரு வழி இருக்கும்ல, லைக் இப்போ ஏறி வந்தோம்ல, அந்த வழியில் போகாமல் நம்ம வந்து இன்னொரு வழியில் போகிறோம். அதாவது பகோடா பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த வழியாக எக்ஸிட் ஆகிற வழி. சென்னையிலேருந்து வரவங்களுக்கு அதுதான் வழி காட்டும் மேப்பில். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப டார்க்காக இருக்கும். ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போகிறேன். இப்படி யூஸ்வலாக நைட்டில் இந்த சைடு நான் போக மாட்டேன். பட் வைஷ்ணு லைட் போட்டிருக்கோம், இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக கிளம்புறோம். ஸோ நம்ம நார்மலாக ரெகுலராக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற ரூட் வந்து அது அந்த ரூட் காட்டும். சேலம் போயிட்டு சேலம்லாம் போகும்போது வரும்போதே பார்த்திங்கன்னா டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எந்த ரூட் எடுத்து போகலாம். இப்போ நான் இங்கேருந்து மேப் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்னும் 162 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம கீழே வந்து அந்த ஹைவே வந்து பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து மேப்லாம் தேவைப்படாது. நம்ம வரும்போது எப்படியும் அதை மாதிரி தான். ஸோ மேப் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம் நேவிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். நான் கீழே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து vlog எதுவும் பண்ணல. நான் ரெயின் லைனர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டு ஆல் கியர்ஸ் ரெடி. மழை வந்தாலும் நிறுத்த தேவையில்லை. ஏன்னா அங்கே நிறுத்தவே முடியாது. பகலில் கூட நிறுத்தலாம், நைட்டில் சான்ஸே கிடையாது. உதவிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அந்த ரூட்டில். அதனால் வந்து அதை பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி, ஸ்கை பார்க்குன்னு உள்ளே ஊறப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த இடத்துல. அதுவும் நைட்டில் விளாட்றதுக்குன்னு தனியாக நைட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு இருக்குங்களா. அப்புறம் இங்கே போனால் ஒரு பீக்கா பார்க்கா குக்கு பார்க்கா சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அது இட் இஸ் அல்டிமேட். அதெல்லாம் இங்கே ஏற்காடு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு பார்க் அது. இது ஸ்கை பார்க். இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க இதில் நாங்கள் போகல. இதில் பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக அட்வென்ச்சர், அந்த மேலே ஜிப்லைன், மேலே கிளைம்பிங், ராக் கிளைம்பிங், அப்புறம் வந்து அந்த அது பேர் நான் தெரில, இந்த கயிறு மேலே நடக்கிறவங்க நடப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. கிட்ஸோடு வந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸு அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். நாங்கள் போனது போகிற ரூட்டில் தான் அது இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அது மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏற்காடு வந்தேன்னா அது வந்து அந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. டாக் ஃபீடிங் இருக்குது, எல்லா அனிமல் ஃபீடிங்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து முக்கியமாக அந்த பேர்ட்ஸ் உள்ளே போகிறது. இப்போ கூட சென்னையில் வந்து புதுசாக ஒரு இந்த கலைஞர் சிமெண்ட்ரி பார்க் எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த பார்க் கூட நல்ல நிறைய பேர்ட்ஸோடு இருக்கும். இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான். பீக்கு பார்க் இதுதான். இந்த பார்க் தான். இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட்டு கோ, மஸ்ட்டு ட்ரை அந்த மாதிரி. சரி வாங்க போகலாம். இதுக்கப்புறம் நான் வந்து vlogலாம் பண்ணல, அப்படியே ரோடை ஃபோக்கஸ் பண்ணி திகிலோட நான் ரைட் பண்ணி போகிறேன். பரவாயில்லைங்க, இந்த வழியில் 2-3 வண்டி போகுது. கீழே 2-3 ரெசார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் ஸ்டே மாதிரி. அதுக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். பட் ஆனால் இங்கே போகிறாங்க, பரவாயில்ல. சென்னைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து கரெக்டான வழி. டிராஃபிக்கில் அங்கே போய் டிராஃபிக்கில் மாட்டி சேலம் ஊருக்குள்ளே போயிட்டு வெளில வராமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ தேவலாம். கீழே தெரியுதா பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா வீடியோவிலன்னு தெரியல. பட் ஒட்டுமொத்த சேலமும் தெரியுது. பட் இது சேலம் அவுட்டர். இது
அவ்வளோதாங்க. விஆர்னு ஒரு ஓன் சூப்பராக என்ஜாய் பண்ணி போகலாம். அந்த தூரமாக தெரியுதுல்ல, அதுதான் ஊர். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து சேலம் அவுட்ரு ஃபுல்லாகவே பார்க்கலாம். பகலில் வந்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் ஆகும். டிராஃபிக் இருக்காது, நம்ம மாட்டும் வரலாம், நம்ம மாட்டும் அப்படியே ரைட் பண்ணலாம். இனிஷியலாக ஸ்டார்டிங், அதாவது ஊருக்கு அடியில், லைக் இங்கேருந்து போகும்போது அடிவாரம் சொல்லுவாங்க, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா இடமும் எப்படி வந்து ஏற்காடு மேலே பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரோடும் நல்லா போட்டிருப்பாங்க, ஸோ பிரச்சனை இருக்காது. சென்னை வழி, சென்னை பக்கம் போகிறவங்க எல்லாமே பெஸ்ட்டாக போகணுன்னா இதுதான் வழி. நம்ம வந்து ஏற்காடுலேருந்து கீழே இறங்கி இங்கே அயோத்தியாப்பட்டினம் கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே சென்னை போக வேண்டியதான். 5 hours காட்டுது. டைம் வந்து இப்போ 8:10, அதாவது 1:20 போகிற மாதிரி காட்டுது. 5 hours 20 minutes காமிச்சது. ஸோ மழை இல்லைன்னா ஒரு 45 minutes 1 hour பீட் பண்ணலாம். மழை இருந்தால் பண்ண முடியாது. பட் ஆனால் மழைக்கு போட தேவையான எல்லா கியர்ஸையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ண வேண்டியதான். லெட்ஸ் கோ. ஸோ காலிலேருந்து 477 kilometers ரைட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக கேமராவோட செட்டப் கொஞ்சம் மாறிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஆங்கிள் மேலே பார்த்த மாதிரி இருந்தாலும் இருக்கான்னு நினைக்கிறேன், தெரியல. 477 kilometers 8:10 தான் ஆகுது. நான் சாப்பிடாம கிளம்பிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் போகிற வழியில் போனேன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் நிறுத்த எனக்கு விருப்பம் இல்லை. சின்னதாக லோக்கல் கடையில் சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். திருப்தியாக சாப்பிட்ட மொத்த பில்லு 150 ரூபா தான் வந்துச்சு. என்ன தூரல் போடுதா இல்லை மரத்துலேருந்து கூட்டுதா? மேலே வந்து ஸ்கை வந்து கிளியராக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நைட் ரைட். ஜஸ்ட் என்ஜாய். ஒரு காரை வந்து டார்கெட் வச்சுக்க வேண்டியதான். நல்லா வேகமாக போகிற காரை அப்படியே அழகாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிடணும். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். நல்ல வெளிச்சமாக இருக்கா, நல்ல ஒரு லைட்டிங் இருக்கா, ஹைவே சூப்பரான ஹைவேவா, அப்போ வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு மாதிரி போயிடணும். ஏற்காடு போனது வந்து எவ்வளோ பெரிய ரிலீஃப் ஆனது தெரியுங்களா? இங்கே வந்து சின்ன சின்ன ரோட் ஒர்க்ஸ் மட்டும் நடக்குது. அது மட்டும் கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டோன்னா அழகாக ஸ்மூத்தாக போயிடும். அதான் ஒரு கார் பிளே பண்ணி சொன்னால் அந்த கார் வந்து நம்மளை அழகாக கூட்டிட்டு போயிடும். TN 25 சென்னையாக போகிறீங்க, சென்னை போகிறீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி வந்துடுறேன். ஏன்னா உளுந்தூர்பேட்டை வரைக்கும் தான் வந்து நமக்கு லைட்லாம் தேவை. அதுக்கப்புறம் வந்து ரோட்லாம் சூப்பராக இருக்கும், லைட்டும் நல்லாயிருக்கும். இந்த ரோடு நமக்கு நல்லா தெரியும், பட் ஆனால் லைட் இருக்காது, அதுதான் ஒரு பிரச்சனை. சூப்பரான வெதருங்க. நல்ல வந்து ரயில் எண்ணெய் போட்டுகிட்டே தான் வண்டி ஓட்டுறேன். ஸோ அதனால் வந்து அப்படியே அந்த மாட்ரேட்டாக உடம்புல டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப நிறுத்தினா மட்டும்தான் ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் அப்படியே ஸ்டஃபியாக இருக்குது. அப்போ மட்டும்தான் நம்ம வாட் இஸ் தட் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணி அப்படி நிற்கிறோம். அது லன்ச் டின்னர் சாப்பிட்றதுக்காக, அதுக்கப்புறம் இல்லை. கமான் கமான் க்ரீட்டா, வேகமாக போங்க. அவர் வேலைக்கு ஆகலை.
கைஸ், உளுந்தூர்பேட்டில் ஸ்டாப் பண்ணோம். சேலத்தில் ஆரம்பித்து ரைடு உளுந்தூர்பேட்டை தான் ஸ்டாப் பண்ணோம். எனக்கும் பிரேக் தேவைப்பட்டது. அண்ட் வண்டியோட பெட்ரோலும் வந்து சம்திங் அரௌண்ட் 70 லிட்டர் தான் வந்து ரேஞ்ச் காமிச்சது. சரி, ஓகே, ஒரு 3ஆம் பேர் நிறுத்துறதுக்கு இங்கே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் கால்லாம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணேன். அங்கேருந்து ஃபுல்லாக வ்ளாக் பண்ணல, ஃபுல்லாக அப்படியே ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ இந்த சைடில் மழை இல்லைன்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் இருந்தது. இங்கே பெட்ரோல் பங்க்கில் தண்ணி வண்டியில் கேட்டு எல்லோரும் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் ரெயின் கியர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். செம்ம வெக்கையாக இருந்தது. போகலாங்களா? லெட்ஸ் கோ. 11 o'clock ஆகுது. நம்ம ஆக்சுவலாக வந்து டைம் படி நம்ம அங்கே சேலத்தில் கிளம்பும்போது 1:30 மணி காமிச்சது, 1:20 சம்திங் காமிச்சது. பட் 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் வந்து 2 hours கூட 1 o'clock போயிடலாம் மேக்ஸிமம். ஸோ நல்ல ஒரு பிரேக் இப்போ எடுத்தேன், பெட்ரோல் வண்டிக்கு போட்டுட்டு. பிரேக்குக்கெலாம் பஞ்சமே கிடையாது. தாராளமாக எவ்வளோ பிரேக் வேணுமோ அவ்வளோ பிரேக் எடுக்கிறது. விட்ட ஓவர்டேக் பண்ண வண்டி எல்லா வண்டியும் திருப்பியும் போய் ஃபஸ்ட்லேருந்து ஓவர்டேக் பண்ணோம். நைட் ரைடு ஒரு நல்ல ஒரு ஃபன்னு தான், சேஃபாக ஓட்ட தெரிஞ்சால். போச்சா பிளைண்ட் ஸ்பாட் மிரர் பிடின்னு போயிடுச்சு. ஓகே, ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரர் போயிடுச்சு, பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சண்டே அன்றைக்கி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பெட்ரோல் போடுறதுக்கோ இல்லை டின்னர் சாப்பிட்றதுக்கோ சம்திங் நிறுத்துவீங்களே, நீங்கள் நிறுத்தும் போது பார்ப்பீங்க செம்ம டிராஃபிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் நீங்களும் அது கூட அப்படியே பேரலாக அந்த டிராஃபிக் கூட ஓட்ட ஆரம்பிச்சுன்னா டிராஃபிக் இருக்கிறது தெரியாது. எங்கன்னா அந்த மாமண்டூர் கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு அந்த டிராஃபிக் பைலப் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. இப்போ கூட அந்த மாமண்டூர்லேருந்து கூட அந்த டோல்கேட் வரைக்கும் தான், ஃபஸ்ட்டு டோல்கேட் வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்குல்ல, அது பேர் மறந்துருச்சு, அந்த டோல்கேட் வரைக்கும் தான். அந்த டோல்கேட் தாண்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரொம்ப பெரிய 8 lane ரோடு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அங்கேயும் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. பிரேக் விட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே இன்னும் அந்த ரிதம் வரலை, ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஆக்சுவலாக வந்து அந்த நீ ப்ரொடெக்டர் வந்து காலில் சரியான பெயின், ரொம்ப நேரமாக காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோமா, ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல பெயின் வந்தது. ஸோ அதனால் நிறுத்தியே ஆகணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அழகாக நிறுத்தணும். ஸ்கையும் கிளியராக தான் இருக்குது, ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. ஸோ அதனால் மழை வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ரைட்ரா ரெயின் கியர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நைட்டில் மட்டும்தான் இது ஆக்சுவலாக வந்து சேஃபாக நம்ம இந்த மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் போக முடியும். ஏன்னா லைட்டு நம்மளில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் தெரியாமலே வந்து ஏறுவாங்க, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த லைட்டுக்கு தான் நம்மளுக்கு தெரியும், மற்றபடி இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. வாங்க போகலாம். இன்னும் க்ளோஸ் டு ஒரு 130 kilometers 120 kilometers கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தாம்பரம் வந்தாச்சு. டைம் வந்து 12:08 ஆகுது. இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 7 கிலோமீட்டர். ஸோ ஒரு 15 minutes போகலான்னு வச்சுக்கோங்களேன்.
இட் வாஸ் அ குட் ரைட். இது வரைக்கும் 776 கிலோமீட்டர்ஸ் வந்து காலிலேருந்து நம்ம ரைட் பண்ணோம். நல்ல ஒரு ரைடு, ரொம்ப நாள் கிடச்சி. ரிட்டர்ன் வரும்போது மழை இல்லை. அங்கே மேட்டூரில் இருந்த மழையோட சரி. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது மழை ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஜாலியாக ஓட்டிகிட்டு வந்துட்டோம். நிறையா வீடியோ கேப்சர் பண்ணலை. அதுவும் நிறையா பேசவும் இல்லை. பிகாஸ் வந்து ரிட்டர்ன் வரும்போது மோஸ்ட் நைட்லாம் நான் வந்து ஒன்றும் தெரியாது வீடியோவில். ஒன்று ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறது தான் பார்ப்பேன். அதான் ப்ரையாரிட்டியாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து எதுவும் வந்து வ்ளாக்லாம் பண்ணல. ஸோ அப்படி லெஃப்ட் ஏறினோன்னா அப்படியே வந்து பிரிட்ஜ் மேலே ஏறி நம்ம ரைட் மீட பக்கத்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ இட் வாஸ் சூப்பர் ரைட். எனக்கு வந்து மேட்டூர் டேம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எதாச்சியாக தான் போகணும். லைக் அந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் ஏற்காடு வந்து நான் போகணுன்னு பிளான் பண்ணது. ஏற்காடு சான்ஸே இல்லை. ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல். அண்ட் அதோடு அப்படியே ரைடை முடிக்கிறது நினைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஊரில் இருந்துன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவோம்ல. ஸோ நல்லா நானும் என்ஜாய் பண்ணேன். I'll end this vlog here, guys. Thank you so much for your support. Thank you so much for watching this video fully and sharing your comments. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்க. ப்ளஸ் இதுக்கும் போடுங்க, நல்லா தெரியும். அண்ட் இன்னும் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக ரைடு ஒன்று பண்ணுறேன். அதாவது ஆடியோ வீடியோவே வந்து ப்ராப்பராக வந்து இப்போ பிளான் பண்ணி பண்ணுறேன். ரொம்ப நாள் கேச்சு ஓட்டினால எனக்கு கொஞ்சம் அப்படியே ரைடு மட்டும்தான் ப்ரையாரிட்டியாக இருந்தது. I'll see you guys in another vlog. Thank you so much for your support. Bye. Tata. Good night.